மீனம் என்னோட புத்திசாலித்தனம், என்னோட எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடிய திறமை தான் என்னோட பெரிய ப்ளஸ். அதுவே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மந்தம் தட்டுது அப்படின்போது என்னால் எதுவும் பெருசாக செய்ய முடியல. நான் வந்து பாருங்கள் கையெழுந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருந்தேன். இவர் வக்ரகதி அடைஞ்ச உடனே மைண்ட் ரொம்ப ஃப்ரீ ஆயிடுச்சு, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வந்து பாருங்கள் 4 குழந்தைங்க, தலை மேலே ஒரு குழந்தை, இடுப்பில் 2 சைடு இடுப்பில் 2 குழந்தை, இன்னொன்று காலை பிடிச்சி நம்மளை இழுத்துக்கினே வர மாதிரி 4ம் நம்மளை பிச்சு 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 பிடுங்குதுங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நவம்பர் 27 வரைக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் வயிறு ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்துட்டு எல்லாம் தூங்குதுங்கன்னா நம்ம எப்படி ரிலாக்ஸ்டாக உட்காருவோம். அந்த மாதிரி ஆழ்மனது ஆசைகள் சிலவற்று இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, எல்லாரும் பாரு, நானும் அந்த பிள்ளையும் ஒரே இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் படித்தோம். நான் ஃபேஷன் டிசைனிங் ஒர்க் செய்கிறேன். நான் வந்து பாருங்கள் சில ஆயிரங்கள் தான் சம்பாதிக்கிறேன். அந்த பிள்ளை பல லட்சம் சம்பாதிக்கிறேன். எப்படி அது அந்த பிள்ளைக்கு மட்டும் இவ்வளோ லாபம் வருது? அப்படி நான் மற்றவங்களை கம்பேர் பண்ணி எனக்கு லாபம் இல்லையேன்னு வருத்தப்பட்டேன். அந்த மாதிரி நான் இவ்வளோ வருத்தப்பட்ட அந்த ஒரு சில வருத்தங்கள் அப்படின்றத சனி பகவான் அம்மானால சப்போர்ட்டு ஆதாயம், எந்த அம்மானால சப்போர்ட் ஆதாயம் இருக்காது. எல்லா அம்மாவும் எப்பயுமே அப்படி தான் இருப்பாங்க. பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக அம்மாவுக்கும் எனக்கும் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபெக்ஷன் குறைஞ்சிச்சு, பேச்சுவார்த்தை குறைஞ்சிச்சு. அது வந்து ஃபேமிலி, என் மனைவியால், என் கணவரால் அப்படி ஏதோ ஒரு இல்லை, அம்மாக்கே உடல்நிலை சரியில்லை, அதனால் அம்மாவுக்கு என்னால் சப்போர்ட் பண்ண முடியல அப்படிலாம் இருந்துச்சுன்னா கூட அடைக்கிறதுக்கு நம்மளோட ஒரு முயற்சினால் நம்ம பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் போய் வேலை செஞ்சு கடன் அடைக்கிறதுக்கான பிராப்தம் ஏற்படும். நிறைய பேர் ஃபாரின்லேருந்து இந்தியா வந்து சுயதொழில் செய்யறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுக்கும் மேலே எதிரிகள் அப்படின்றது இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளே ரொம்ப ஆளுமையாக இருப்போம், தைரியமாக இருப்போம், தன்னம்பிக்கையாக இருப்போம், செய்யணும்னு முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லலாம். ஆவணி மாதம் 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா புதனும் இந்த சூரியனோடும் கேதுவோடும் இணைகிறாரு. இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புத் ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவணி மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் ருணரோக சத்ரு ஸ்தலத்தில் தான் இருப்பார். அப்போ என்ன அர்த்தம்? என்னோட புதன் அப்படின்னாலே அதீத ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆவணி மாத பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஆவணி மாத பலனை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அற்புதங்கள் நிகழ்த்தும் ஆவணி மாதம் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, சூரிய பகவான் தன் சொந்த வீடான சிம்மத்தில் பலம் பெற்று உட்கார்றாரு. அவர் அதீத பலம் பெற்று சிம்மத்தில் உட்கார்றதுனால நிறைய ராசிகளுக்கு, ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமே நிறைய நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க தான் போகிறாரு. என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகிறார் பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் இந்த பதிவு பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க, எங்களோட சுய ஜாதகத்தை உங்ககிட்ட ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும், அது எப்படி பண்ணுறது அப்படின்னு. அது ரொம்ப சிம்பிளுங்க. நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். மீன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், சனி பகவான் ஜென்மத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்காரு. ஜென்ம சனியாக இருக்கார். அந்த ஜென்ம சனியாக இருக்கவர் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. நவம்பர் மாதம் 27 வரைக்கும் வக்ரகதியிலேயே தான் இருப்பார். இது பொதுவாக ஜென்ம சனி வந்து உட்கார்ந்ததுலேருந்தே நிறைய மீனராசி அன்பர்களுக்கு ஒரு மந்த நிலை அப்படின்றது ஏற்பட்டிருக்கும். அந்த மந்த நிலை உடலளவுலையும் சரி மனதளவுலையும் சரி, எனக்கு பெருசாக வந்து பாருங்கள் ஓடி ஓடி உழைக்கணும்னு தோணலப்பா, சும்மா இருந்தால் நல்லா இருக்க மாதிரி இருக்குது, ரெஸ்ட்டில் இருந்தால் உடம்பு நல்லா இருக்க மாதிரி இருக்குது, வேலை செஞ்சால் டயர்டாக இருக்குது, எக்ஸாஷனாக இருக்குது, இந்த மாதிரி மந்த நிலையெல்லாம் சனி வக்ரகதி அடைஞ்ச உடனேவே அந்த மந்த நிலை அப்படின்றது காணாமல் போயிருக்கும். இது நீங்கள் அனுபவபூர்வமாக பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படி என்னோட மீனம், என்னோட புத்திசாலித்தனம், என்னோட எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடிய திறமை தான் என்னோட பெரிய ப்ளஸ். அதுவே அங்கே வந்து பார்த்திங்கன்னா மந்தம் தட்டுது அப்படின்போது என்னால் எதுவும் பெருசாக செய்ய முடியல. நான் வந்து பாருங்கள் கையெழுந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருந்தேன். இவர் வக்ரகதி அடைஞ்ச உடனே மைண்ட் ரொம்ப ஃப்ரீ ஆயிடுச்சு, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வந்து பாருங்கள் 4 குழந்தைங்க, தலை மேலே ஒரு குழந்தை, இடுப்பில் 2 சைடு இடுப்பில் 2 குழந்தை, இன்னொன்று காலை பிடிச்சி நம்மளை இழுத்துக்கினே வர மாதிரி 4ம் நம்மளை பிச்சு 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 பிடுங்குதுங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நவம்பர் 27 வரைக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் வயிறு ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்துட்டு எல்லாம் தூங்குதுங்கன்னா நம்ம எப்படி ரிலாக்ஸ்டாக உட்காருவோம். அந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு இருக்க காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ். இன்னொரு ப்ளஸ்ஸும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பொதுவாக உங்களுக்கு சனி வந்து பாருங்கள் லார்ட் ஆஃப் 11 and 12, அதாவது லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், மோட்ச விரயஸ்தானம் அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன்.
அப்போ இந்த 2 பாவம் குறித்து எனக்கு ஆழ்மனது ஆசைகள் சிலவற்று இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, எல்லாரும் பாரு நானும் அந்த பிள்ளையும் ஒரே இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் படித்தோம். நான் ஃபேஷன் டிசைனிங் ஒர்க் செய்கிறேன். நான் வந்து பாருங்கள் சில ஆயிரங்கள் தான் சம்பாதிக்கிறேன். அந்த பிள்ளை பல லட்சம் சம்பாதிக்கிறேன். எப்படி அது? அந்த பிள்ளைக்கு மட்டும் இவ்வளோ லாபம் வருது. அப்படி நான் மற்றவங்கள கம்பேர் பண்ணி எனக்கு லாபம் இல்லையேன்னு வருத்தப்பட்டேன். அந்த மாதிரி நான் இவ்வளோ வருத்தப்பட்டல. அதில் ஒரு சில வருத்தங்கள் அப்படின்றத சனி பகவான் ஓவர் கம் பண்ண ஹெல்ப் பண்ணுறாரு, ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. ஒரு சில ஆசைகளை ஃபுல்ஃபில் பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி எனக்கு நல்லா சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும், 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும்ப்பா. நான் வந்து பாருங்கள் ஒரு டூருக்கு போகணும், இந்த ஊருக்கு போகணும், அந்த ஊருக்கு போகணும், இந்த ஊருக்கு போகணும், ஃபாரின் போகணும், நிறைய ஆசைப்பட்டேன். எல்லா ஊருக்கும் என்னால் போக முடியல. நான் ஒரு ஊருக்கு டூர் போயிட்டு வந்தேன்ப்பா. அந்த மாதிரி எனக்கு 12ஆம் பாவம் குறித்து நிறைய ஆசைகள் இருந்துச்சு. அதில் ஒரு சிலது சனி பகவான் நிறைவேற்றி கொடுக்குறாரு அப்படின்னு அர்த்தம் இந்த மாதத்தில். அது ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 4ஆம் பாவத்தில் குரு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் பாவம் குரு சுக தாயார் ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்காந்துட்டு இருக்கிறதுனால சுககுருவாக இருக்கார். இந்த சுககுரு என்ன பண்ணுவார்? ஏதோ ஒரு விதத்தில் கம்ஃபர்ட், ஏதோ ஒரு விதத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்னு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். இதுக்கு குரு கேரண்டி. அதே மாதிரி அம்மானால் சப்போர்ட்டு, ஆதாயம், எந்த அம்மானால சப்போர்ட் ஆதாயம் இருக்காது. எல்லா அம்மாவும் எப்பயுமே அப்படி தான் இருப்பாங்க. பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக அம்மாவுக்கும் எனக்கும் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபெக்ஷன் குறைஞ்சிச்சு, பேச்சுவார்த்தை குறைஞ்சிச்சு. அது வந்து ஃபேமிலி, என் மனைவியால், என் கணவரால் அப்படி ஏதோ ஒரு இல்லை அம்மாக்கே உடல்நிலை சரியில்லை, அதனால் அம்மாவுக்கு என்னால் சப்போர்ட் பண்ண முடியல அப்படிலாம் இருந்துச்சுன்னா கூட இந்த ஒரு வருஷமும் அம்மானோட சப்போர்ட் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக கிடைக்கும். கவலையே பட வேண்டாம். அது எக்கனாமிக்கலி, மென்டலி, மாரலி, ஃபிசிக்கலி எப்படினாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆவணி மாதம் 4ஆம் தேதி 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கு சுக்கிரன் வந்து உட்கார்றார். இந்த மாதம் முழுசும் அங்கே தான் இருக்கார். இப்போ சுக்கிரன் வந்து 5ஆம் பாவத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்றது நம்ம பூர்வ ஜென்மாக்களில், பூர்வ பிறவிகளில் என்னென்னலாம் நற்பலன்கள் நல்லது செஞ்சோமோ அதுக்கான பலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பூர்வீக சொத்து பத்து, வீடு வாசல், கோர்ட்டு கேஸு, பிரச்சனை, தகராறு, பஞ்சாயத்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கூட நிறைய மீனராசி அன்பர்களுக்கு அது வந்து சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்காக வைத்தியம் பண்ணிகிட்ருக்கேங்க. குழந்தையே இல்லை, பல வைத்தியம் பண்ணியாச்சு, பல முறை வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் பண்ணியாச்சு. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது கிடைக்கும். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதுங்க, நல்லா இருக்கும். பிள்ளை லவ் பண்ணி திரியுது, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுது, அடங்க மாட்டேங்குதுங்க. பிள்ளைங்க சார்ந்து ஒரு நல்ல செய்தி, பிள்ளைங்க சார்ந்து ஒரு சந்தோஷம், பிள்ளைங்க சார்ந்து ஒரு நிம்மதி அப்படின்றது வரும். இது எல்லாமே பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? அதுக்கப்புறம் 6ஆம் பாவம் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேத்து இருக்கார், சூரியன் இருக்கார். இந்த சூரியன் கேத்து இணைவு ருணரோக சத்ருஸ்தானத்தில் சூரியன் இருக்கா அப்படின்போது சத்ருக்கள் கிடையாது. ஓகேங்களா? கடனை அடைக்கிறதுக்கு நம்மளோட ஒரு முயற்சினால் நம்ம பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் போய் வேலை செஞ்சு கடன் அடைக்கிறதுக்கான பிராப்தம் ஏற்படும். நிறைய பேர் ஃபாரின்லேருந்து இந்தியா வந்து சுயதொழில் செய்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுக்கும் மேலே எதிரிகள் அப்படின்றது இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளே ரொம்ப ஆளுமையாக இருப்போம், தைரியமாக இருப்போம், தன்னம்பிக்கையாக இருப்போம், செய்யணும்னு முயற்சி பண்ணுவோம், செய்வோம் அப்படின்னு சொல்லலாம். ஆவணி மாதம் 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா புதனும் இந்த சூரியனோடும் கேதுவோடும் இணைகிறாரு. இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புத் ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவணி மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் ருணரோக சத்ருஸ்தானத்தில் தான் இருப்பார். அப்போ என்ன அர்த்தம்? என்னோட புதன் அப்படின்னாலே அதீத புத்திசாலித்தனம், க்ரியேட்டிவிட்டி, டாக்டிக்ஸ் இதெல்லாம் உண்டு. அப்போ என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் க்ரியேட்டிவிட்டினாலையும் என்னோடய ஆளுமையினாலையும் என்னோட திறமையினாலையும் நான் நிறைய உழைக்கிறேன், நிறைய சம்பாதிக்கிறேன், நிறைய வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலி அப்லிஃப்ட் ஆகிறேன், என்னோடய கடனை நிவர்த்தி பண்ணுறேன் அப்படின்ற சுச்சுவேஷனும் நிறைய பேருக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து 7ஆம் பாவம் களத்திரஸ்தானத்தில் செவ்வாய். 7 செவ்வாய் பொதுவாகவே சுய ஜாதகத்தில் 7 செவ்வாய் இருக்குது அப்படின்னா எங்கம்மா இது ஒரு விதமான தோஷம். அதில் விதிகளும் உண்டு, விதி விலக்குகளும் உண்டு, புரியுதுங்களா? பட் இருந்தாலும் இன் ஜென்ரல் 7 செவ்வாய் இருக்குமா, எங்கள் திருமணமே ஃபஸ்ட்டு வந்து லேட்டாகும். அப்படியே திருமணம் பண்ணாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய வந்து பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு, நிம்மதி இல்லாத சூழ்நிலை, பிரிவினை அப்படின்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கேம்மா அப்படின்னு கேட்பாங்க. கோச்சார பிரகாரமும் அந்த மாதிரி வாய்ப்பு உண்டு. பட் இங்கே வந்து பாருங்கள், கணவன் மனைவி இடத்தை குறிக்கிறதுனால இங்கே பெரும்பாலும் என்ன வரும் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து மீனராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும், மீனராசி லேடியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் மனம் ஒத்து போகாமல் இருக்கிறது, மனசஞ்சலங்கள், புரிதல் இல்லாமல் இருக்கிறது, தேவையில்லாத வாக்குவாதம், அடமெண்ட் ஆர்குமெண்ட்டு, நீ பெரியாளா நான் பெரியாளா, நான் உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், நான் ஏன் உனக்கு விட்டு கொடுக்கணும், எப்போ பாரு உனக்கு அடிமையாகவே இருக்கணுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். இதை எப்படி ஓவர்டேக் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயங்க. நீயே பெரியாளாக இருந்துட்டு போமா, நானே வந்து அடிமையாகவே உனக்கு இருந்துக்கிறேன் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள்.
பெருசாக நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதே தான் பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக இருந்தாலும் உங்கள் பார்ட்னர்கிட்டேயும் நீங்கள் இதே தான் செய்யணும். நீ தான் பெரியாள், நீ தான் அதீத புத்திசாலி, உலகத்துலேயே நீ தான் புத்திசாலி, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற வார்த்தை உங்கள் ஒய்ஃப்கிட்டையும் சொல்லிவிடுங்க. நீங்கள் லேடியாக இருந்தால் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிவிடுங்க. அதே மாதிரி உங்கள் பார்ட்னர்ஸ்கிட்டையும் இதே மாதிரி ஒரு மனோபாவத்தோடு நீங்கள் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா நாளுமே இனிய நாளாக அமையும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 12ஆம் பாவம் ராகு, அதாவது அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்தில் ராகு. இது பொதுவாக 12ல் ராகு இருக்கார் அப்படின்னாலே நிறைய பேர் யோசிப்பாங்க, நான் தேவையில்லாத வீண் செலவுகள் வீண் விரயங்கள் அப்படின்றது நிறைய பண்ணுறேனே, லாவிஷ் எக்ஸ்பென்சஸ் நிறைய நடக்குமே அப்படின்னா கேட்டால் ஒரு விதத்தில் அது உண்மை தான். லாவிஷ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது நிறைய நடக்கும் தான். பட் மீனம் அப்படிலாம் பயங்கரமாக லாவிஷ்லாம் பண்ண மாட்டீங்க, லாவிஷாலாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கோட்டீஸ்வரங்க அப்படியும் செய்யறது உண்டு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 12ல் ராகு இருக்குன்னு போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கார் வாங்குறது, வீடு வாங்குறது, கேர்ள்ஸ்லாம் வந்து லேடிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக 2 பட்டு புடவை எடுக்கணும்னு போவாங்க, 10 பட்டு புடவை எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரே ஒரு சின்ன தோடு இருந்தால் போதுங்க, அது மட்டும் வாங்கி கொடுங்கன்னு போவாங்க. அங்கே போய் கிரெடிட் கார்டையே முழுசும் தேய்ச்சி தோடு வளையல் நெக்லஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி சுப செலவுகள் அப்படின்றது நடக்கும் தான். அதுக்கும் மேலே கெட்டது எதுவும் நடந்துடாது. காரணம் என்னென்னா குருனோட பார்வை இருக்குது, குரு சண்டால யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு வருஷமும் குரு வந்து ராகுனால் எந்தவித கெட்டதையுமே நடக்க விடாமல் காப்பாற்றுவார் அப்படின்னும் சொல்லலாம். அப்போ உங்களுக்கு வந்து பாருங்கள் மீனராசி அன்பர்கள், இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா நல்லாவே இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அந்த விதத்தில் உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கால பைரவனை வழிபாடு பண்ணுறது முடியும் அப்படின்னா கோயிலுக்கு போய் கால பைரவனை வழிபாடு பண்ணலாம். இல்லை முடியாது அப்படின்னா தினம்தோறும் கால பைரவாஷ்டகம் பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும். அதுக்கும் மேலே 7 செவ்வாய் அப்படின்போது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வழிபாடு பண்ணுங்கள். முருகனை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னு இந்த மாதம் மட்டும், அதாவது இந்த ஆவணி மாதம் மட்டும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருக வழிபாடு, முருகனுக்கு ஒரு நெய் விளக்கேற்றி செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.